Hello viewers, in this video we are going to discuss about class 11 TNCERT unit 1 physics. Here we are going to have a clear explanation of what is measurement and what is physical quantity and its types fundamental quantity and derived quantity with those examples, and also we are going to discuss about what is meant by the unit of the quantity and its types FPS system, MKS system and CGS system, and what are the advantages of SI system we are going to see clearly in this video. And this video will be useful for both Tamil medium and English medium. If you all like this video, then click the like button and you can ask your queries and questions on the below provided comment section. You can share this video with your friends and families. If you don't subscribe our channel, please click the subscribe button and also the bell icon so that you will be notified when I post your fresh new video. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்டில் இயல் விலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும்ல நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் முடிச்சாச்சு. அதாவது இயல் உலகத்தின் தன்மை முடிச்சாச்சு. இப்போ நாம அளவீட்டியல் பார்க்க போறோம். மெஷர்மெண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி. இனிமேல் இந்த சாப்டரில் நம்ம மெஷர்மெண்ட் பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல சயின்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லார்ட் கெல்வின்றது யாருங்கிறது, ஹீ ஃபவுண்ட் சம்திங் ஆன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பற்றி சில விஷயத்த கெல்வின் ஃபைன் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க. when you can measure what you are speaking about and can express it in numbers, you know something about it. But when you cannot express it in numbers, your knowledge is of a meager and unsatisfactory kind. தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை அளவீடு செய்த பின்பு அதனை எண்களால் வெளிப்படுத்த முடியும் என்றால். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எதையோ பற்றி பேசுகிறீங்க, பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்பர்ஸால் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை நம்பர்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் போதுமற்றதாக இருக்குது, ரொம்ப மிக குறைவாகவும் எப்படி இருக்குது, போதுமற்றதாக இருக்குது. அளவே அதனை பற்றி அறிவு உள்ளது, போதுமற்றதான அளவே அதனை பற்றி அறிவு உள்ளது. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த விஷயத்தை உங்களால் நம்பதால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் உங்களுக்கு அதை பற்றின சில நாலேஜ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே அந்த அளவுக்கு தெரியல. தி கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, அளவீச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எந்த ஒரு இயற்பியல் அளவை அதோட ஸ்டாண்டர்ட் யூனிட்டை வச்சு கம்பேர் பண்ண முடியுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் 10 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய ஊருக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 10 கிலோமீட்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தட் இஸ் 1 கிலோமீட்டரோட 10 டைம்ஸ். 10 கிலோமீட்டர் நீங்கள் இதை எப்படி எழுதலாம், 1 கிலோமீட்டர் இன்ட்டு 10, அதான் இது நம்ம 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட அந்த ஃபிசிக்கல், இங்கே 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த இட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட், தட் இஸ் த ஹியர் 1 கிலோமீட்டர், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட்டை வச்சு உங்களால் கம்பேர் பண்ண முடியுது. இந்த சென்ஸ் தட் இஸ் மெஷர்மெண்ட். ஸோ அந்த 10 கிலோமீட்டரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, 10 டைம்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டரின் 10 மடங்கு. ஸோ உங்களால் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோ ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோ வச்சு உங்களால் கம்பேர் பண்ண முடியுது. யூ கேன் கம்பேர் இட் இன் தட் வே, இட் இஸ் மெஷர்மெண்ட். அதுதான் அளவீட்டியல். மெஷர்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். ஸோ எல்லா அறிவியல் படிப்புக்கும் சரி அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 அடிப்படை. இட் பிளேஸ் an important role in our daily life. நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இது ரொம்பவே ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஃபிசிக்ஸ் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்ஸ் இஸ் என்ன சயின்ஸ் அப்படின்னா அது ஒரு குவான்டிடேட்டிவ் சயின்ஸ், அதாவது அளந்தறியும் அறிவியல் ஆகும். ஃபிசிக்ஸில் தான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வரும். மோர் ஓவர் அப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இங்கே ஃபிசிக்ஸ்னால் இது தே ஹாவ் டு டீல் வித் நம்பர்ஸ் விச் ஆர் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் டூ, யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இல்லையா. ஸோ அங்கே நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ண மேக்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்க மாட்டீங்க.
பட் மேக்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா எதை எடுத்தாலும் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணி. ஏன்னா நீட்டில் எது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா மோர் ஓவர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பயாலஜி வந்துட்டு கான்செப்ட் ஓரியன்ட், கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த ஃபிசிக்ஸ் தான் எல்லாருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. யூ கேன் ஆல்சோ அனலைஸ் டஃப், யாராலையும் அது பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் இட் மைட் பி டஃப். ஸோ அது ஏன் அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது, சின்ஸ் இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். ஓகே, நவ் we can move to definition of physical quantity. இப்போது நம்ம இங்கே பார்த்துருந்தோம் தி கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன? ஸோ டெஃபினிஷன் இது அப்படியே உங்களுக்கு கேட்கலாம். டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இயற்பியல் அளவு, வரையறு கேட்டால் என்ன பண்ணோம்? யூ ஹாவ் டு ரைட். Quantities that can be measured and in terms of which laws of physics are described are called physical quantities. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த குவான்டிட்டிஸை என்னால் மெஷர் பண்ண முடியுதோ, எதுவாக வேணா இருக்கலாம். இது இவ்வளோ மீட்டர், இது இவ்வளோ செகண்ட், இது போகுது, அதுதான் இது இவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, நான் இவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இவ்வளோ ஒர்க் நடக்குது, இவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுது, இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமாக வேணால் எடுத்துக்கலாம். எந்த குவான்டிட்டிஸை என்னால் மெஷர் பண்ண முடியுதோ, அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்படி நீங்கள் மெஷர் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களால் இந்த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை பற்றி பேச முடியும். தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அளவிடுறீங்களோ அது மூலமாக அந்த இயற்பியல் விதிகள், ஸோ லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். தட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ எந்தெந்த குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு குவான்டிட்டிஸை உங்களால் மெஷர் பண்ண முடியணும். அண்ட் அதில் உங்களுக்கு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை அதை வச்சு உங்களால் சொல்ல முடியணும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் லென்த். ஸோ அதோட எக்ஸாம்பிள் என்னதுன்னா லென்த்து, மாஸு, டைமு, ஃபோர்ஸு, எனர்ஜி என்னன்னா சொல்லலாம். லென்த்னா நீளம், மாஸ்னா நிறை, டைம்னா காலம், ஃபோர்ஸ்னா விசை, ஆற்றல்னா எனர்ஜி. இது தமிழ் மீடியமுக்கும் சரி இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சு. தமிழ்லேயே நீங்கள் ஒரு நிறை, இந்த பொருளின் நிறை என்னென்னு உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்டில் கேட்டால் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைனா என்ன, மாசுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டுத்துலேயும் ஒழுங்காக சொல்கிறேன் உங்களுக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இந்த இயற்பியல் அளவுகளில் அதோடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் மொத்தம் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று டிரைவ். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். அதே மாதிரி தான் அறிவியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பேசிக் என்னது அப்படின்னா ஃபிசிக்ஸ் தான். ஸோ சயின்ஸோட பேசிக் ஃபிசிக்ஸ். இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் பேசிக்காக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது ஃபண்டமெண்டல். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் டிரைவ். ஸோ என்ன ஃபண்டமெண்டல், என்ன டிரைவ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் இப்போது பார்க்கலாம். ஒன்று அடிப்படை அளவுகள், அதான் they have given you. ஸோ ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் இட் cannot be expressed in terms of any other physical quantities. அதாவது இப்போ நான் லென்த் அப்படின்னு எடுத்தேன்னா அதை அந்த லென்த் மூலமாக தான், அந்த மீட்டர் மூலமாக தான், அந்த கிலோமீட்டர் மூலமாக சொல்ல முடியுமே தவிர வேறு ஏதோ ஒரு யூனிட்டால் என்னால் சொல்ல முடியாது. பட் இதே டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு மூலமாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஐ எம் டேக்கிங் லென்த்னா என்னது, மீட்டர், கிலோமீட்டர்னு இந்த மூலமாக மட்டும்தான் நான் சொல்ல முடியும். லென்த்தை வந்துட்டு என்னால் செகண்ட்ஸில் சொல்ல முடியாது. லென்த்தை என்னால் கிலோகிராமில் சொல்ல முடியாது. ஐ கேன் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இன் தி மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்னால் சொல்ல முடியாது. அப்போ லென்த். இதை நீங்கள் அக்ஸலரேஷன் எடுத்துக்கோங்களேன். அக்ஸலரேஷனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, v-u டிவைடட் பை t இல்லையா. இங்கே v-uவில் உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ வெலாசிட்டி இன் த சென்ஸ் இவ்வளோ மீட்டர், இவ்வளோ செகண்ட், அங்கே உங்களுக்கு லென்த்து. இந்த அக்ஸலரேஷன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். இப்போது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு அங்கே இடத்துல லென்த்தும் இன்வால்வ் ஆகுது, டைமும் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஒரே ஒரு இப்போது லென்த்னா அங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்வால்வ் ஆகி இருக்கணும். அதுக்கு மேலே இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிரைவ்டு. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை உங்களால் வேறு எந்த ஒரு இயற்பியல் அளவாலும் குறிப்பிட முடியாது. தட் இஸ்
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதுக்கு இன்னொரு நேம் பேஸ் குவான்டிட்டிஸ். தே ஹவ் கிவன் யூ தி எக்ஸாம்பிள். லென்த் நீளம், மாஸ் நிறை, டைம்னா என்னது காலம், எலக்ட்ரிக் கரண்ட் அந்த மின் ஓட்டம் மின்சாரத்தோட அந்த ஓட்டம், டெம்பரேச்சர் வெப்பநிலை தெரியும் உங்களுக்கு, லுமினஸ் இன்டென்சிட்டினா ஒளிச்செறிவு, அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருளோட அளவு. ஸோ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் தமிழில் வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு டிரைவ் ஆகிறது தான், அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது தான் என்னதுன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இதில் உங்களுக்கு they have given you ஏரியா. ஸோ ஏரியா அப்படிங்கிறது என்னது, லென்த்து இன்டூ பிரெட். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகுது, மீட்டர் மீட்டர், கிலோமீட்டர் கிலோமீட்டர்னு. இங்கேயும் லென்த்து தான், இங்கேயும் இட் இஸ் பிரெட் இஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் லென்த், அதுவும் ஒரு டைப் ஆஃப் லென்த். வால்யூம் எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருளோட அந்த இது இப்போ அங்கே பையார் ஸ்கொயர் சர்க்கிளுக்கு எடுத்துக்கலாம். ஒன்றுத்துக்கும் இப்போது ஏதோ ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பியருக்கு வால்யூம் இந்த சென்ஸ் 3 டைமென்ஷனல் ஸ்பியர் சொல்லுவோம். தட் இஸ் இப்போ ஸ்பியர் எடுத்துட்டிங்கன்னா 4/3 பையார் கியூப்னு சொல்லுவாங்க. இப்போ கியூபார்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ அந்த வால்யூம் அப்படிங்கிறது எனக்கு 3 டைப் ஆஃப் லென்த்து அப்படி அதை வச்சு சொல்கிறது. உங்களுக்கு வெலாசிட்டி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உங்களுக்கு அங்கே உங்களுக்கு லென்த்தும் இருக்கும் அண்ட் டைமும் இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த லென்த்தில் இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு, இந்த டைமில் இருந்தும் எடுத்தப்பட்டு அதுலேருந்து திருடி எடுத்தது தான் என்னது, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் உங்களுக்கு வெலாசிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி அக்ஸலரேஷன், ஃபோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப். ஸோ யூனிட் அப்படின்னா என்ன, அதோடைய வகைகள். இப்போது யூனிட்னா உங்களுக்கு தெரியும் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பேசிக்கலி அ ப்ராசஸ் ஆஃப் கம்பேரிசன். மெஷர்மெண்ட் அளவீட்டியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறது தான் என்னது இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. டு மெஷர் அ குவான்டிட்டி வி ஆல்வேஸ் கம்பேர் இட் வித் சம் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் தான் வச்சு மெஷர் பண்ணுவேன். இப்போ பால் வாங்க போவீங்க, எத்தனை லிட்டர் வேணும், ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, தேர் கம்பேரிங் வித் தி லிட்டர்ஸ். ஏதோ ஒரு பருப்பு இது வாங்கினீங்கன்னா எவ்வளோ கிலோ வேணும், தட் இஸ் தேர் கம்பேரிங் வித் தி கிலோகிராம்ஸ். நான் வந்துட்டு பந்தயத்தில் ஓடி வின் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மீட்டர் ஓடி இருக்க, தேர் கம்பேரிங் தேர் வின்னிங், அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றத, அவங்க எவ்வளோ தூரம் ஓடினாங்க, எவ்வளோ நீளம் ஓடினாங்க, அதை வச்சு தே ஆர் கம்பேரிங். They have given you an example. When we state that a rope is 10 meter long, இப்போ நான் ஒரு கயிறு எடுத்துக்கிறேன், அந்த கயிறு 10 மீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம், 10 times as long as 1 meter. ஸோ அந்த 1 மீட்டர் மாதிரியே 10 தடவை, இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், 1 மீட்டர் 1 மீட்டர், நான் 10 தடவை எடுத்தால் என்ன ஆகும், எனக்கு அந்த கயிறோட லென்த்து கிடச்சிரும். ஸோ the 10 meter can be represented as 1 meter is 10 times. அதுதான் அதோடைய மீனிங். Such a standard is known as. ஸோ இந்த 1 மீட்டர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. இங்கே 1 மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி லென்த். ஸோ அந்த லென்த்துக்கு யூனிட்னா என்னது, இந்த 1 மீட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ யூனிட் ஆஃப் த குவான்டிட்டிக்கு டெஃபினிஷன் they have provided you a very very important. So an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஓர் அளவின் படித்தர அளவே அலகு என அழைக்கப்படுகிறது. ஸோ which is accepted international, ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் அளவு உலகளாவிய அளவில் அக்செப்ட் பண்ணி an arbitrarily chosen standard of measurement, தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட, அதாவது யூனிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லென்த்துனுக்கு மீட்டர், கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், டெசிமீட்டர், மில்லிமீட்டர், இவ்வளோ விஷயம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அந்த மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிவு செஞ்சுருக்கேன். ஐ ஹாவ் அந்த யூனிக்கான அந்த ஒரே விஷயத்தை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. ஸோ ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நான் சூஸ் பண்ணி ஒரு குவான்டிட்டிக்கு அதை உலகளாவியில் நான் அக்செப்ட் பண்ணதுனால தட் இஸ் யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. The units in which the fundamental quantities are measured are called. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நான் எதை வச்சு மெஷர் பண்ணுறனோ அது நான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லை பேஸ்ன்னு சொல்லுவேன், அடிப்படை அலகுகள்.
நான் derived quantities வச்சு யூஸ் பண்ணுறேன். ஐ எம் யூஸிங் தட் derived units. அந்த derived units எப்படி இருக்கும் அப்படின்னா which can be obtained by a suitable multiplication or division of powers of fundamental units. For example, இப்போது 1000 இப்போ 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 கிலோமீட்டர் நான் என்ன பண்ணலாம், 1 into 10 to the power of 3 மீட்டர் அப்படின்னு எழுதலாமா? இப்போது இந்த 1 கிலோமீட்டர் நான் என்ன பண்ணலாம், இல்லை இப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 100 மீட்டர் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம். இதை when you are dividing it by 1000, what happens, 0.1 into அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பவர் 10 to the power of -3 10 to the power of -2ன்னு எது கிடைக்குதோ நீங்கள் அதை பவரில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் derived units. ஏதோ ஒரு விஷயத்தை ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் நான் கொடுக்குறேன், தட் இஸ் derived units. நெக்ஸ்ட் we are moving to பல்வேறு அளவிடும் முறைகள், different types of measurement systems. Let us see what is that. இப்போது a complete set of units which is used to measure all kinds of fundamental and derived units. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸையும் எல்லா derived யூனிட்ஸை பற்றியும் நான் மெஷர் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த யூனிட்ஸ் நான் சொல்கிறேன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறேன். தேர் யூ ஹாவ் 3 types ஆஃப் யூனிட்ஸ், FPS, CGS, MKS. இப்போது FPS சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த FPSை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்னது, ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஃபுட்னா தமிழில் அடின்னு சொல்லுவாங்கம்மா, பவுண்ட்னா பவுண்டு தான், செகண்ட்னா உங்களுக்கு தெரியும் வினாடி நொடின்னு தான் சொல்லலாம். ஸோ லென்த்தை மெஷர் பண்ணோன்னா நம்ம ஃபுட் யூஸ் பண்ணலாம், மாஸை மெஷர் பண்ணோன்னா பவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், டைமை மெஷர் பண்ணோன்னா நம்ம செகண்டே யூஸ் பண்ணலாம். இதே comparing to the CGS system that is introduced by the Gaussian system, and அங்கே C stands for centimeter, G stands for gram, and S stands for second for length, time and mass. இதே நீங்கள் MKS அலகு முறைக்கிட்ட வந்துட்டீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட் which are very familiar, and இந்த MKS சிஸ்டம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா, மற்றது எல்லாமே இருக்குது. இங்கே டைமுக்கு எல்லாமே செகண்டு தான், லென்த்துக்கு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபுட் அடி வச்சு சொல்கிறாங்க, சென்டிமீட்டர் வச்சு சொல்கிறாங்க, மீட்டர் வச்சு சொல்கிறாங்க. இதே மாசுக்கு ஒருத்தவங்க பவுண்டு, இன்னொருத்தவங்க கிராமு, இன்னொருத்தவங்க கிலோகிராமு. பட் டைமுக்கு 3 பேருமே தே ஆர் யூஸிங் த சேம் செகண்ட் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, CGS, MKS and SI are metric or decimal system of units. The FPS system is not a metric system, so it might be helpful in one word. So எது metric system, எது metric system கிடையாது. What is the another name of metric system? Decimal system of units. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் இதிலேருந்தே மொத்தம் உனக்கு 3 ஒன் வேர்ட் கேட்கலாம். என்னது, மெட்ரிக் சிஸ்டமோட இன்னொரு பேர் என்னது, டெசிமல் சிஸ்டம். இல்லை டெசிமல் சிஸ்டத்தோட இன்னொரு பேர் என்னது, மெட்ரிக் சிஸ்டம். இதில் 2 ஒன் வேர்ட் வந்துச்சா. இதெல்லாம் வந்துட்டு மெட்ரிக் சிஸ்டமில் அண்டர்கோ இருக்கும். CGS, MKS அண்ட் SI யூனிட் இதெல்லாம் இருக்காது. FPS மொத்தம் 4 ஒன் வேர்டு இங்கே கேட்கலாம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது SI யூனிட் சிஸ்டம். சாரி, SI அலகு முறை. The system of units used by the scientists and engineers around the world is commonly called the metric system. But since 1960, it has been officially as the International System or SI, System International. The SI with a standard scheme of symbols, units and abbreviations were developed and recommended by the General Conference on Weights and Measures in 1971 for international usage in scientific, technical, industrial and commercial work. The advantages. ஸோ SI யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ சயின்டிஸ்ட் ஆலேயும் இன்ஜினியர்ஸ் ஆலேயும் அறிவியல் அறிஞர்களாலேயும் அந்த பொறியியல் வல்லுநர்களாலேயும் உலக அளவில் யூஸ் பண்ண அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு பேர் தான் மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரிக் சிஸ்டத்தை 1960 வரைக்கும், 60க்கு முன்னாடி, சாரி சின்ஸ் 1960, ஸோ 1960க்கு அப்புறமா அதற்கு பிறகு, ஸோ ஃபஸ்ட்டு
மெட்ரிக் சிஸ்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1960 இருந்து இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க எஸ்ஐ சிஸ்டம். ஸோ மெட்ரிக் சிஸ்டம்னால ஒன்று தான், எஸ்ஐ சிஸ்டம்னால ஒன்று தான். அதுக்கு பேர் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த எஸ்ஐ சிஸ்டமோட ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் ஆஃப் சிம்பிள்ஸ், அதாவது உலகளாவிய அறிவியல் தொழில்நுட்பம் தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக, அதாவது சயின்டிஃபிக் அப்படின்னா என்னது, அறிவியல் விஷயத்துக்காக பண்ணுறது. டெக்னிக்கல்னா டெக்னாலஜி தொழில்நுட்பம் பேஸ்டு. கமர்ஷியல் தட் இஸ் காமர்ஸ் வணிக பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதுக்காக 1971 ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் என்னதுன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் 1971. அந்த கான்ஃபரன்ஸை வச்சு எஸ்ஐ அலகு முறையின் நிலையான திட்ட குறியீடுகள், அலகுகள் மற்றும் சுருக்க குறியீடுகள் உருவாக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்ஐக்கு தனி ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் வச்சுக்கிறாங்க அண்ட் அதுக்கு சில யூனிட்ஸ் வைக்கிறாங்க அண்ட் அந்த யூனிட்ஸுக்கான அப்ரிவியேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா சயின்டிஃபிக்காக, இண்டஸ்ட்ரியலுக்காக, கமர்ஷியலுக்காக அவங்க என்ன டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அதாவது வணிகத்துக்காக, பிஸ்னஸ்க்காக, அறிவியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, இண்டஸ்ட்ரியல் ரீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 1971 ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸை வச்சு எஸ்ஐ யூனிட்டில் ஸ்டாண்டர்ட் எது, அதில் என்ன யூனிட்ஸ் இருக்குது, அதில் என்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி they have discussed and அதில் கூட ஒரு 3 advantages they have given you. Let us refer with those advantages now. The system makes use of only one unit for physical quantity, which means a rational system of units. இம்முறையில் ஒரு இயற்பியல் அளவிற்கு ஒரே ஒரு அலகு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கண்டிப்பாக இப்போ லென்த் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைல்ஸு, ஃபூட்டு, என்னென்னமோ இருக்குது, இன்ச்சஸ், எல்லாமே நான் லென்த்து தான். பட் இந்த எஸ்ஐ சிஸ்டம் நான் எடுத்தால் நான் என்ன சொல்லுவேன், வெறும் மீட்டர் மட்டும்தான் சொல்லுவேன். கரெக்டாக எனக்கு ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தாலும் நான் இந்த எஸ்ஐ சிஸ்டமில் வந்துட்டேன் அப்படின்னா ஐ வில் யூஸ் only one unit. That's what they have given here. இந்த ஒரு முறையில் மட்டும்தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் இருக்கும். அதாவது இம்முறை ஒரு பங்கீட்டு பகுத்தறிவுக்கிசைந்த முறையாகும். which means a rational system of units. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான். In this system, all the derived units can be easily obtained from basic and supplementary units, which means it is a coherent system of units. இம்முறையில் அனைத்து வழி அலகுகளும் அடிப்படை அலகுகளில் இருந்து எளிதாக தருவிக்கப்படுகின்றன. எனவே இது ஓரியல் அலகு முறை ஆகும். which means that இப்போது derived units, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்துக்கு நான் என்ன சொல்லுவேன், ஐ வில் யூஸ் மீட்டர் இல்லையா. ஏரியாவுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், அதோட யூனிட் என்ன சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, லென்த் இன்டூ பிரெத், வி கெட் தி மீட்டர் ஸ்கொயர் இல்லையா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா லென்த் இன்டூ பிரெத், மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் எடுத்தாலும் சைடு இன்டூ சைடு. இப்போது இந்த லென்த் அப்படிங்கிறதுக்கு என்னது மீட்டர் தான் யூஸ் பண்ணணும், இந்த பிரெத் அப்படிங்கிறது மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த 2 மீட்டர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் எப்படி இருக்கும், மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ வாட் தே ஹவ் கிவன் இஸ், இந்த ஏரியாங்கிறது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. இந்த டிரைவ்டு குவான்டிட்டி எதை அடிப்படையாக வச்சு வந்ததுன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. விச் மீன்ஸ் இட் இஸ் அ காஹரண்ட், அது ஒரு ஓரியல் அலகு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது ஒரு மெட்ரிக் அலகு முறையாதலால் பெருக்கல் மற்றும் துணை பெருக்கல் ஆகியன 10 மடங்குகளாக நேரடியாக தரப்படுகின்றன. அதாச்சும் 2 × 10⁵ மீட்டர், 9 × 10⁻⁻2 மீட்டர், இந்த மாதிரி 10⁻⁻ ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம். தட் இஸ் மல்டிபிள்ஸ்னால் ப்ளஸில் இருக்கணும், சப் மல்டிபிள்ஸ்னால் உனக்கு அந்த பவர் மைனஸில் இருக்கணும். இப்படி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துட்டோன்னா மெஷர்மெண்ட்னா என்ன, ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன், இங்கே இந்த 2 லைன் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் அளவீட்டியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும்.
ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சயின்ஸ், அது உங்களுக்கு நிறைய இடத்துல வருது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்பியலின் வரையறை. ஸோ இயற்பியல் அளவின் வரையறை. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல்னா என்ன, டெரிவ்னா என்ன, அடிப்படை அளவு, வழி அளவுகள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூனிட்னா என்ன, அது வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 3 லைன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் இந்த 3 லைன். அண்ட் அதுக்கு அடுத்தது த யூனிட்ஸ் இன் விச் த ஃபண்டமெண்டல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் எஃபிஎஸ் சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்க, சிஜிஎஸ் என்ன, அப்புறம் எம்கேஎஸ் என்ன. இப்போ இந்த எஃபிஎஸ்ஸே எடுத்துட்டிங்கன்னா அது பிரிட்டிஷ், இங்கே சிஜிஎஸ் வந்து கேசியன். ஸோ இதில் எஃபிஎஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா பிரிட்டிஷ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிஜிஎஸ் என்னது அப்படின்னா கேசியன் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எஸ்ஐ யூனிட் சிஸ்டமில் 1960க்கு முன்னாடி என்ன டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அண்ட் 1960க்கு அப்புறமா நாம் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம், அண்ட் அந்த டேர்மோட அப்ரிவியேஷன் என்ன, அண்ட் என்ன கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணாங்க, அண்ட் அது எந்த இயரில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். அந்த 3 பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் we are moving to types of SI units. மொத்தம் ஒரு 7 basic quantity they have given you. So in that you are going to see. First meter they have given. So நீளம், length பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழில் உங்களுக்கு தெரியும் நீளம் அப்படின்னு. அதோடைய குறியீடு சிம்பிள் என்னது, மீட்டர். ஸோ மீட்டருன்றது அலகு. அந்த மீட்டர் நீங்கள் பெருசாக எப்படி எழுதாமல் என்ன பண்ணுவீங்க, இப்போ மீட்டர்னால் METRன்னு எழுதுவீங்க இல்லையா, அதை ஷார்ட்டாக தான் வெறும் எம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் சிம்பிள். ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன, அதோடைய வரையறை என்ன அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க. தட்ஸ் வாட் தே ஹவ் given you here. 1 meter is the length of the path travelled by light in vacuum in 1 divided by 299, 792, 458 of a second. அதாவது வெற்றிடத்தில், வேக்யூம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஈவன் கேஸ் மாலிக்யூல், சரியா, எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்படி எதுவுமே இல்லாத அந்த இடத்துல 1 செகண்ட்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். அந்த 1 செகண்டை இவ்வளோ இதுவாக டிவைட் பண்ணுறீங்க. அதாவது அது எப்படி இருக்கும், 0.0000000 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ 1 செகண்டை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் பேர் தான் நான் என்ன சொல்லுவேன், 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் த லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை லைட். ஸோ லைட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது, குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் லென்த் ட்ராவல் பண்ணுது ஒரு வேக்யூமில், வெற்றிடத்தில், எந்த ஒரு பொருளே இல்லாத ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுது. ஸோ அது எவ்வளோ செகண்டில் ட்ராவல் பண்ணணும், அந்த 1 மீட்டர் அடையிறதுக்கு அது எவ்வளோ செகண்ட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 1 டிவைடட் பை இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் செகண்ட். ஸோ 1 மீட்டர் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் ஆஃப் செகண்டில் வேக்யூமில் ட்ராவல் ஆகக்கூடிய அந்த விஷயம் பற்றி தான் என்ன சொல்லுவோம், 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் முடியறதுனால ஒரு 1/2 hour ஆகிட்டதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் எஸ்ஐ யூனிட் நான் ஃபஸ்ட்லேருந்தே இந்த 7 டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு அண்ட் வி கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் லெசன். ஓகேவா? ஸோ இனிமே செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஃபிசிக்ஸ்க்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ செவ்வாய்க்கிழமை ஃபிசிக்ஸ்க்கான நாள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட கேள்விகள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள். தேங்க்யூ.